இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு சிறுமி தன் கைகளில் 2 ஆப்பிள் வைத்திருந்தாள். அங்கு வந்த அவளின் தாய், நீ 2 ஆப்பிள் வைத்திருக்கிறாய், ஒன்று எனக்கு கொடு என்று கேட்டாள். தன் தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி உடனே ஒரு ஆப்பிளை கடித்து விட்டாள். பின் தன் கையில் இருக்கும் 2வது ஆப்பிளையும் கடித்து விட்டாள். தாயின் முகத்தில் இருந்த சிரிப்பு உறைந்து போனது. தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள் தாய். உடனே அந்த சிறுமி, அம்மா, இந்த ஆப்பிள் தான் ரொம்ப இனிப்பா இருக்கு, இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக சுவையாக உள்ள ஒரு ஆப்பிளை தன் தாயிடம் கொடுக்கிறாள். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு அனுபவம் வேண்டுமானாலும் உங்களுக்கு இருக்கலாம், அறிவும் மிக அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கவனிக்கவும். அடுத்தவர்களுக்கு போதுமான அளவு இடைவெளி கொடுத்து அவரை அறிய வேண்டும். நீங்கள் அவரை பற்றி ஒரு புரிதல் கொண்டு ஒரு தவறான கண்ணோட்டம் காண்பது தவறு. ஒரு விஷயத்தை பேசுவதை பற்றி, அவர்கள் பார்ப்பதை பற்றி, நபர்களை சந்திப்பதை பற்றி, அங்கு நடக்கும் நிகழ்வுகள் யாவும் கூட தவறாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கான அவகாசத்தோடு அவர்களிடம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அவர்கள் எவ்வளவு மகத்துவமானவர்கள் என்பது புரியும். சில நேரம் நாம் கேட்கும் வார்த்தைகள், பேசுகின்ற விதம், இவையெல்லாம் தவறென்று புரிய வைக்கலாம். ஆனால் நேர்த்தியான மனிதன் ஒருபோதும் தவறான வழிக்கு போவதில்லை. மாறாக மேலும் தன்னை சிறந்தவனாக உயர்த்தி கொள்கிறான். மனக்கணக்கு பல நேரங்கள் தவறாகலாம். மனிதரை பற்றி கொஞ்சம் புரிதல் அவசியம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அன்பென்பது அழகான அடிமைத்தனம். சிக்கிக்கொண்ட பிறகுதான் தெரியும், ஆனால் மீள விரும்புவதில்லை யாரும். அன்புக்குள் அப்படியே அடிமையாக வாழ்வது கூட ஒரு அழகான வாழ்வு என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.